ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேக் பார்ட் பார்த்தாச்சு, ஸ்லீவ்ஸும் பார்த்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க துணியில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் கட் ப்ளவுஸாக இல்லை நார்மல் ப்ளவுஸாங்கிறத பார்த்துக்கோங்க. நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது கிராஸ் கட்டாக இருந்தால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுங்க. இது கிராஸ் கட்டாக இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பேக் பார்ட்டில் வர இந்த நூல்லாம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதுவே இந்த தையலுக்கு இந்த பக்கம் பாருங்களேன், இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இது வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து கஸ்டமர் கொடுத்துருக்க ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட் ப்ளவுஸாக அப்படி இல்லாட்டி நார்மல் ப்ளவுஸான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நீங்கள் மெஷர்மெண்ட் போடலாம். அதுவே கிராஸ் கட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து நம்ம வந்து நார்மலாக எப்படி போடுவோம், இங்கே டாட்டை இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்து இப்படி போடுவோம் இல்லையா. ஆனால் கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கு நம்ம அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட் அளவு வந்து ரொம்ப பெருசாக வரும். ஸோ நார்மலாக இப்படி விரித்து போட்டு, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது கஸ்டமர் கொடுத்துருக்க ப்ளவுஸ் ரொம்ப கசங்கி போயிருந்தால் நீங்கள் வந்து அயர்ன் பண்ணி மெஷர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே தையல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிடச்சிரும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அளவு வந்து கிடச்சிரும். நீங்கள் அதை கூட இங்கே நம்ம இந்த பட்டி அளவு வரைக்கும் தானே மெஷர் பண்ணுவோம், அது வரைக்கும் எடுத்தால் போதும். ஓகேங்களா? எனக்கு வந்து 11 வந்திருக்கு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. நான் இப்போது பேக் பார்ட்டு அண்ட் ஸ்லீவை கட் பண்ணி மீதம் இருக்கிற துணியில் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ண போகிறேன். அதுக்கு பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்தை நான் அப்படியே போட்டுக்கிறேன். கிளாத்தை வந்து நம்ம அதிகமாக வேஸ்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா தள்ளி போட்டேன்னா இந்த கிளாத்லாம் நிறைய வேஸ்ட் ஆகும், இந்த சைடு நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் நான் நிறைய வேஸ்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சுற்றிலும் இந்த பேக் பார்ட்டை அப்படியே வரைஞ்சிக்க போகிறேன். சரிங்களா? வரைஞ்சிட்டு நான் ஓகே. இப்போ நான் இந்த பேக் பார்ட்டை போட்டு அப்படியே நான் ட்ரா பண்ணிட்டேன். இந்த நெக் லைன் மட்டும் ட்ரா பண்ணல. சுற்றிலும் ஆம்ஹோல்லேருந்து இது எல்லாமே நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஆம்ஹோல் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக நம்ம அங்கே மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஆம்ஹோல் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெக் லைன். நெக் லைன் வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சு 1/2 இன்ச் கீழே வச்சு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா மேலே விட்டுருக்கு, நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச் கீழே வச்சு கட் பண்ணுங்கள். கீழே வச்சு அந்த நெக்கை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த பட்டி அளவு இருக்கு இல்லையா, அங்கேருந்து இந்த பட்டி அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளோ வந்தது, 11 வந்தது இல்லையா, அதை வந்து 1/2 இன்ச் கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே இருக்க 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1/2 இன்ச் கீழே வச்சு
இங்கே 11 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே தையலுக்காக ஒரு 3/4 இன்ச், அதாவது இங்கே நம்மளுக்கு போயிடும் இல்லையா, அந்த அளவோடு சேர்த்து 3/4 இன்ச் நம்ம வச்சுக்கோங்க. இப்போது இங்கேருந்து இங்கே எவ்வளோ வருது, 12.25. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அதுக்கு நேராக அதுக்கப்புறம் இங்கே இந்த அளவு வச்சு அக்கிள் சைடு வந்து ஆமோல் சைடு அதை வச்சு கரெக்டாக இங்கே இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் விடுவேன். ஸோ 1/2 இன்ச் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் 2.5 இன்ச்சும் இங்கே டாட் பிடிக்க 2 இன்ச் விட்டுக்கோங்க. 2 2 2 2 இங்கே 2 இங்கே 2. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம இப்படி தான் மார்க் போடுவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே இங்கே நெக்குக்கு வந்து 2/2 விட்டுட்டு அதை வந்து லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணி நெக் லைன் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் அளவு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. மெயினாக இந்த இடம் தான் நம்ம வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். ஸோ மறந்துடுவேன் அதை வைக்க. ஸோ இதை செக் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இது வந்து பேக்கோட அளவு, நம்ம ஃப்ரண்ட் அளவு மட்டும் தான் கட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து கட் பண்ணது நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா பேக் பார்ட் வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோ தான். ஸோ உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் வந்து அதை கட் பண்ணதை காமிச்சிருக்க மாட்டேன். ஃப்ரண்ட் மட்டும் காமிக்கிறேன். இதில் கவனமாக பாருங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே இதை கட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போது இந்த 2 இடத்துலையும் ஒரு சின்ன நாச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். கிராஸ் கட்டை பொறுத்தவரை ஸ்டிச்சிங் ரொம்பவே முக்கியம். அதை வந்து கவனமாக நம்ம பண்ணலைன்னா கண்டிப்பாக சொதப்பல் ஆகிடும். ஸோ ஸ்டிச்சிங் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.